ஆதி பகவன் முதற்றே உலகு நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது குட் ஈவினிங் கனடா. மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சி மூலம் உங்கள் அனைவரையும் சந்திக்கின்றோம். இன்றைய நாள் மார்ச் மாதம் 25ஆம் தேதி மற்றும் ஒரு வெள்ளிக்கிழமை இரவு பொழுது சந்திக்கின்றோம். டொரண்டோவிலே நேரம் 9 மணி கடந்து 2 நிமிடமாக இருக்கிறது. இன்றைய நிகழ்ச்சிக்கு அனுசரணை வழங்குகின்றார் பேங்க் ஆஃப் மான்ட்ரியல் மோர்ட்கேஜ் ஸ்பெஷலிஸ்ட் தரன் லிங்கம் அவர்கள். இன்றைய நிகழ்ச்சியில் என்னென்ன செய்திகள் தகவல்கள் இடம்பெறப் போகின்றன பார்க்கலாம். முதலில் டாப் ஆஃப் தி அவர் பகுதியில் நாங்கள் பார்க்க இருப்பது ஒன்டாரியோவில் முகமூடி கட்டுப்பாடுகளை நீக்கிய பின்பு இது குறித்த ஒரு சர்ச்சையாக ஒரு பேசுபொருளாக பல கருத்துக்கள் முன்வைக்கப்படுகின்றன. போட்டிருக்க வேண்டும் என்று சிலர் இது தேவையில்லாத ஒன்று என்று சிலர். ஆகவே ஒன்டாரியோ முதல்வர் டக்ஃபோர்ட் அவர்களிடம் எப்பொழுதெல்லாம் அவர் பத்திரிகையாளர்களை சந்திக்கின்றார்களோ அப்பொழுதெல்லாம் இது குறித்த கேள்விகள் எழுந்த வண்ணமே இருக்கின்றன. ஆகவே இது குறித்து பார்க்க போகின்றோம் அவர் என்ன கூறியிருக்கின்றார் என்று. அதைத் தொடர்ந்து அனைவருமே அறிந்த விடயம் இந்த யுக்ரைன் ரஷ்யா போரின் பின்னர் எரிபொருளின் விலை என்பது ஏறிக்கொண்டே செல்லுகிறது. குறிப்பாக கனடாவிலே அனைத்து இடங்களிலுமே எரிபொருளின் விலை ஏற்றமாக இருந்தது. ஆனால் குறிப்பாக பிசி பிரிட்டிஷ் கொலம்பியாவிலே அதிகரிப்பை நாங்கள் கண்டிருக்கின்றோம். அந்த நிகழ்ச்சியிலும் இது பற்றி பேசியிருந்தோம். ஆகவே இன்று பிரிட்டிஷ் கொலம்பியாவை பொறுத்தவரையில் வாகன ஓட்டுநர்களுக்கு சில தள்ளுபடிகள் வழங்கப்பட போவதாக முதல்வர் அறிவித்திருக்கின்றார். இது தொடர்பாக பார்க்க போகின்றோம். அதைத் தொடர்ந்து கனேடிய வலம். இன்றைய கனேடிய வலம் பகுதியிலே கோவிட் தொற்றின் பின்னர் கடந்த 2 ஆண்டுகளாக அறுவை சிகிச்சை மேற்கொள்ளப்பட வேண்டியவர்கள் அவர்களுடைய அறுவை சிகிச்சையை பின்னுக்கு தள்ளி வைத்திருக்கின்றார்கள். காரணம், வைத்தியசாலைகள் இந்த கோவிட் எண்ணிக்கையின் காரணமாக நிரம்பி வழிந்ததன் காரணமாக எமர்ஜென்சி சர்ஜரி, அதாவது அறுவை சிகிச்சை உடனடியாக செய்யப்பட தேவையில்லாதவர்களுடைய அறுவை சிகிச்சை பிற்போடப்பட்டிருந்தது. ஆகவே இதனால் பலர் பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள். ஆகவே இதை எப்படி நாங்கள் மீண்டும் நிவர்த்தி செய்யலாம் என்ற வகையிலே மத்திய அரசாங்கம் இதற்காக நிதியுதவி வழங்குவதாக அறிவித்திருக்கிறது. இது குறித்து கனேடிய வலம் பகுதியிலே நாங்கள் பார்க்க போகின்றோம். அதை தவிர வழமையாக இடம்பெறுகின்ற நாணய மாற்று விகிதம், நாளை நிலவுகின்ற காலநிலை, கனேடிய செய்திகளோடு இணைந்து கொள்ளவிருக்கின்றார் துஷ்யந்தி குணரட்னம் அவர்கள். இவைதான் இன்றைய குட் ஈவினிங் கனடா நிகழ்ச்சியில் இடம்பெறுகின்ற செய்திகளும் தகவல்களும். அந்த வகையில் முதலில் நாங்கள் பார்க்க இருப்பது டாப் ஆஃப் தி அவர். டாப் ஆஃப் தி அவர் பகுதியில் நான் ஆரம்பத்தில் சொன்னது போல முகமூடி, அதாவது இந்த மாஸ்க் அணிய தேவையில்லை என்று கூடுதலான இடங்களில் அணிய தேவையில்லை என்ற கட்டுப்பாடு நீக்கப்பட்டது மார்ச் மாதம் 21ஆம் தேதி. அனைவரும் அறிந்த விடயம். இது கனடாவுக்கு ஒன்டாரியோவிலே புதுசல்ல. இனிய பல மாகாணங்களில் இப்படியான கட்டுப்பாடுகள் நீக்கப்பட்டிருக்கின்றன. உலகளாவிய ரீதியிலே பல நாடுகளிலும் இந்த கட்டுப்பாடுகள் நீக்கப்பட்டிருக்கின்றன. இருந்தாலும் பல இடங்களில் இந்த தொற்றின் எண்ணிக்கை என்பது அதிகரித்திருக்கிறது. குறிப்பாக ஐரோப்பாவிலே பார்த்தீர்களானால் நாளுக்கு நாள் பல நாடுகளில் இந்த எண்ணிக்கை அதிகரித்திருக்கிறது. கனடாவிலேயும் பார்த்தீர்களானால் ஒன்டாரியோ உட்பட சில மாகாணங்கள் பிரதேசங்களிலே 2 வாரம் குறைவடையும், பின்னர் அதிகரிக்கும், பின்னர் குறைவடையும், இப்படியே சென்று கொண்டிருக்கிறது. ஆனால் முழுமையாக இந்த மாஸ்க் நீக்கப்பட்டதன் பின்பு எப்படியான ஒரு மாற்றம் வரப்போகிறது என்று பார்த்தோமாக இருந்தால், மாடலிங் தரவுகள் கடந்த வாரம் நாங்கள் பார்த்த பொழுது குறிப்பாக கனடாவின் மூத்த மருத்துவ ஆலோசகர் டாக்டர் தெரேசா டேம் அவர்கள் சொன்ன விடயம், இந்த மாஸ்க் அணிவது நீக்கப்பட்டதன் பின்பு
குறிப்பாக ஏப்ரல் மே இந்த காலப்பகுதியிலே இந்த மார்ச் பிரேக்கின் பின்னரும் சரி, ஏப்ரல் மே கோடைகால ஆரம்ப நாட்களிலும் சரி, மீண்டும் ஒரு அதிகரித்த எண்ணிக்கை இருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த ஓமிக்ரான் அல்லது BA2 என்று சொல்லப்படுகின்ற இந்த மாறுபாட்டின் காரணமாக இந்த எண்ணிக்கை அதிகரிக்கலாம் என்று கூறப்பட்டிருந்தது. வைத்தியசாலைகளில் மீண்டும் பலர் அனுமதிக்கப்படலாம் என்று சொல்லப்பட்டிருந்தது. ஆகவே இதற்கு முக்கியமாக எங்களுடைய இந்த பாதுகாப்பு நடவடிக்கைகள், அதாவது 2 மீட்டர் இடைவெளி, முகக்கவசம் அணிவது, அடிக்கடி கையை கழுவுவது, இப்படி பல விடயங்கள் இன்னுமே இருக்க வேண்டும் என்று பல சாரார் சொல்லப்படுகின்றார்கள். இன்னும் சிலர் குறிப்பாக ஒன்டாரியோ முதல்வர் டக்ஃபோர்ட் சொன்ன விடயம், தான் விஞ்ஞானம், அதாவது சயின்ஸ் என்ன சொல்லுகிறதோ அதன்படி தான் நடக்கப் போகிறேன், அதற்கு ஆலோசனை வழங்குவதற்கு டாக்டர் கிரண்மோர் உட்பட பல வைத்திய ஆலோசகர்கள் இருக்கின்றார்கள். அவர்களின் கருத்துக்கள் படி, அவர்களின் ஆலோசனையின்படி இவற்றை நான் மேற்கொள்வேன் என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது. ஆகவே இவர் எப்பொழுதெல்லாம் இந்த விடயம் தொடர்பாக பேசுகின்றார்கள் அப்பொழுதெல்லாம் பத்திரிகையாளர்கள் எழுப்பப்படுகின்ற கேள்வி என்னவென்றால், மீண்டும் ஒரு அதிகரித்த நிலை வந்தால் மாஸ்க் மீண்டும் அணிய நீங்கள் ஒரு கொண்டு வருவீர்களா இந்த கட்டுப்பாடை? அல்லாவிட்டால் வெளிப்புறங்கள் அல்லது மக்கள் அதிகமாக கூடுகின்ற, அது திருமண விடாக இருக்கலாம், சாதாரண உடற்பயிற்சி நிலையங்களாக இருக்கலாம், திரையரங்காக இருக்கலாம், இவற்றிலெல்லாம் மீண்டும் இப்படி ஒரு முகக்கவசம் அணிந்துதான் செல்ல வேண்டும் என்ற ஒரு கட்டுப்பாடு வருமா என்ற கேள்வி முன்வைக்கப்பட்டது. ஆகவே இதை யாருமே கணிக்கிட முடியாது, இப்படித்தான் இருக்கும் அல்லது இப்படித்தான் இருக்க போகிறது என்று. ஆனால் இந்த அதிகரித்த எண்ணிக்கை என்பது நிச்சயமாக அனைவராலும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒன்று. காரணம், நாங்கள் முகக்கவசம் அணியாவிட்டால் தடுப்பூசி போடப்பட்டவர்கள் என்று பார்க்கின்ற பொழுது, கனடா ரீதியாக பார்க்கின்ற பொழுது, இன்று முதல்வர் குறிப்பிட்ட ஒரு விடயம் என்னவென்றால், உலகளாவிய பல நாடுகளில் கனடாவும் ஒரு நாடு அதிகமானவர்கள் தடுப்பூசியை பெற்றிருக்கின்றார்கள் என்று கூறியிருக்கின்றார். ஆகவே அப்படியான ஒரு எண்ணிக்கையில் அதிகரித்த நிலை வந்தாலும் கூட அதை கையாளுகின்ற திட்டம் எங்களிடம் இருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இன்று அவர் எங்கே பேசியிருந்தார் என்றால், ஒட்டோவாவிலே ஒரு வைத்தியசாலையின் நிதியுதவி வழங்கப்பட்டிருக்கிறது. பல வைத்தியசாலைகள் இந்த கோவிட்டின் பின்னராக தங்களை தயார்படுத்தி இருக்கின்றார்கள். குறிப்பாக அவர்களுடைய மெத்தைகளாக இருந்தாலும் சரி, அவர்களுக்கு தேவையான அனைத்து சுகாதார விடயங்களும் உபகரணங்களும் தயார் நிலையில் இருக்கின்றன, அதிகரித்த நிலையில் இருக்கின்றன என்று சொல்லப்படுகிறது. ஆகவே நாங்கள் முன்னர் மாதிரி இல்லாமல் இப்பொழுது அப்படி ஒரு நிலை வந்தால் அதை கையாளக்கூடிய விதத்தில் அனைத்து சுகாதார நடவடிக்கைகளும் திட்டங்களும் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றன என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். ஆகவே இன்று ஒன்டாரியோ முதல்வர் டக்ஃபோர்ட் அவர்கள் கூறிய வைத்தியசாலை தொடர்பான தகவல்களும், அதே நேரத்தில் இந்த முகக்கவசம் அணிவது தொடர்பான கேள்விகளுக்கான பதிலையும் இப்பொழுது பார்க்கலாம். Friends, after 2 very long years, we've come so far. Because of the sacrifices made by Ontarians and the amazing care provided by our healthcare heroes, we've been able to safely and cautiously reopen our province. Now looking ahead, we want to ensure Ontario is better prepared for the future. We're producing more masks, gowns, gloves, goggles, face shields, and ventilators right here at home. Because of our ambitious plan that's building Ontario, we're adding thousands of hospital and long-term care beds. With the support of our government's historic funding, cities and towns all over Ontario are attracting more doctors, nurses, and personal support workers to care for patients. But we can do more to build a stronger, more resilient health system. And today, our government is continuing to do so right here at the Ottawa Hospital. Because we're investing $29.1 million to help Ottawa Hospital plan its new state-of-the-art civic campus. This is one of the largest planning grants in Ontario's history, and will ensure the Ottawa Hospital will continue to meet the needs of this growing community for generations to come. Well, a few things. First of all, I just want to clarify, I'll always follow the advice of Dr. Moore. What we have is we have a stronger, more stable healthcare system, more capacity in the hospitals, and we've learned a lot over the last little while. We also have the antiviral pills that are coming online as well, and we have the immunity throughout the province. But let me assure you, we'll always be cautious.
I'll always listen to the advice of Dr. Moore and other doctors around the province. So, and we're going to continue moving forward in a very cautious way. Do you think the government reopened too quickly, removed masks too quickly? Well, I don't think so, considering we're one of the last in North America. I've always said I've been accused of being the most cautious leader in North America. And when everyone else in the whole country is taking their masks off and we're the last province to do so, I think one more PEI. But I'll always be the cautious one. Thank you. Thank you. Bonjour, Premier Four. Frédéric with Radio-Canada. So, yeah, you mentioned a few provinces. You missed Quebec because they still haven't removed the mask yet. But they did remove it. And it's going to the 15th. Very early in schools. Yeah. And general population. General population, yeah. But are you worried that you're going to have to go back and ask people to, put masks again and have to, I don't know, like start closing businesses again? Are you worried while you're seeing those numbers spiking up a bit? I'm confident in the amount of beds that we've grown over the last 2 years through the leadership of Minister Elliott. She's done an incredible job. Again, I'll always be the cautious one. And we've built up some resilience. We've built up the immunity. We have the highest vaccination rates in the entire world. So, everyone in Ontario has really pitched in and have done an incredible job. குறைந்த வட்டி விகிதத்தில் உங்கள் வீட்டுக்கான மோட்கேஜை பெற்றுக்கொள்ள அழையுங்கள் தரன் லிங்கம் மோட்கேஜ் ஸ்பெஷலிஸ்ட். ப்ரீ அப்ரூவ்ட் மோட்கேஜ், ரீஃபினான்சிங் இவற்றோடு முதல் முறையாக வீடு வாங்குகிறீர்களா? மேலும் சிறப்பு சலுகைகள். பேங்க் ஆஃப் மோன்ட்ரியல் மோட்கேஜ் முகவர் தரன் லிங்கம் 647-628-0800. இன்றை அழைத்து உங்கள் வீட்டுக்கான மோட்கேஜை குறைந்த வட்டி விகிதத்தில் பெற்றுக் கொள்ளுங்கள். மார்க்கம் நகரில் உங்கள் அனைத்து தங்க நகை தேவைகளுக்கும் IP கோல்ட் அண்ட் சில்வர் ஹவுஸ். நவீன டிசைன் தங்க ஆபரணங்களை குறைந்த விலையில் பெற்றுக் கொள்ளவும், உங்கள் பழைய நகைகளை கொடுத்து புதுப்பித்துக் கொள்ளவும் IP கோல்ட் அண்ட் சில்வர் ஹவுஸ். உங்கள் நகைகள் எந்த தரத்தில் உள்ளது என்று இன்றே பரிசோதித்து அறிந்து கொள்ளுங்கள். தங்கம், வெள்ளி, டைமண்ட் என அனைத்தையும் பெற்றிட தரமான நிறுவனம் IP கோல்ட் அண்ட் சில்வர் ஹவுஸ். மார்க்கம் அண்ட் ஸ்டீல் சந்திப்புக்கு அருகில் இன்றே அழையுங்கள். நகை வாங்க நல்ல நேரம். IP கோல்ட் அண்ட் சில்வர் ஹவுஸ். குட் ஈவினிங் கனடா பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள். டொரண்டோவில் நேரம் 9 மணி கடந்து 13 நிமிடமாக இருக்கிறது. வெளியிலே வெப்பநிலை 4 பாகை செல்சியஸாக உணரப்படுகிறது. இன்றைய நிகழ்ச்சிக்கு அனுசரணை வழங்குகின்றார் பேங்க் ஆஃப் மான்ட்ரியல் மோட்கேஜ் ஸ்பெஷலிஸ்ட் தரன் லிங்கம் அவர்கள். டாப் ஆஃப் தி அவர் பகுதியில் ஒன்டாரியோ முதல்வர் டக்ஃபோர்ட் அவர்கள் குறிப்பிட்ட விடயங்களை பார்த்திருப்பீர்கள். ஆகவே அவர் மீண்டும் சொன்ன ஒரு விடயம், முந்தைய அலைகளில் இருந்ததை போல் தொற்றின் எண்ணிக்கை அதிகரித்தால் அரசாங்கம் கட்டுப்பாடுகளை மீண்டும் அறிமுகப்படுத்த வேண்டிய அவசியமில்லை. அதை கையாளுகின்ற விதமாக பல விடயங்கள் தயார் நிலையில் இருக்கின்றன என்று குறிப்பிட்டிருக்கின்றார். இருந்தாலும் சில செய்திகள் தகவல்களை நாங்கள் பார்த்தோமாக இருந்தாலும் அந்த நிகழ்ச்சியிலும் மிஸ்ஸஸாக மேயர் முதல் கொண்டு பலரும் சொன்ன விடயம், இந்த முகக்கவசம் அணிவது என்பது உங்களுடைய சொந்த விருப்பமாக கூட இருக்கிறது. அது நீங்கள் உங்களுக்கு தேவையே, எனக்கு இது பாதுகாப்பு தருகிறது என்று நினைத்தால் நீங்கள் அணிந்து கொள்ளலாம், இல்லாவிட்டால் இல்லை. ஆனால் இருந்தாலும் ஏப்ரல் மாதம் இறுதி வரை குறிப்பாக பொது போக்குவரத்து உட்பட பல இடங்களில் இன்னும் ஒன்டாரியோ உட்பட இன்னும் பல மாகாணங்கள் பிரதேசங்களில் கட்டுப்பாடுகள் இருக்கின்றன என்பது குறிப்பிடத்தக்கது. நிகழ்ச்சியில் அடுத்து நாங்கள் பார்க்க போகுவது, ஆரம்பத்தில் சொன்னது போல, இந்த எரிபொருள் விலையால் பலரும் பாதிக்கப்பட்டிருக்கின்றோம். குறிப்பாக இதற்கு சொல்லப்பட்ட காரணம் ரஷ்யா உக்ரைன் வாராக இருந்தாலும் கூட இது டிசம்பர் மாத நிறைவு காலத்திலேயே கடந்த வருடத்தின் இறுதியில் நாங்கள் பேசியிருந்தோம். இந்த காலப்பகுதியில் குறிப்பாக பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல் காலப்பகுதியில் எரிபொருளின் விலை அதிகரிப்பதற்கு சந்தர்ப்பங்கள் நிறைவே இருப்பதாக நாங்கள் கூட செய்தியில் சொல்லியிருந்தோம். அந்த வகையில் கனடாவில் பல இடங்களிலுமே இந்த விலை அதிகரிப்பு இருந்தாலும் கூட அதிகமாக பாதிக்கப்பட்ட மாகாணம் என்று பார்க்கின்ற பொழுது பிரிட்டிஷ் கொலம்பியாவை சொல்லலாம். அங்கே $2.14 வரை ஒரு லீட்டருக்கு பலர் கொடுத்து பெற்றிருக்கின்றார்கள், ஒரு லீட்டருக்கான எரிபொருளை பெற்றுக்கொள்கின்ற பொழுது. ஆகவே
பல மாகாணங்கள் பிரதேசங்கள் பல சலுகைகளை இந்த கோவிட்டின் பின்னராக வழங்கப்பட்டு கொண்டிருக்கின்றன. ஒன்டாரியோவிலேயே பாதிக்கப்பட்ட தொழில் நிறுவனங்களுக்கு சலுகைகள் வழங்கப்பட்டன, கிராண்ட்ஸ் வழங்கப்பட்டன. அதே மாதிரி நேற்றைய தினம் நாங்கள் கியூபெக்கிலே சொல்லியிருந்தோம் $500 ஒரு முறை நிதியுதவி பலருக்கு வழங்கப்பட போவதாக சொல்லியிருந்தோம். அதே மாதிரி இன்று பிரிட்டிஷ் கொலம்பியாவை பொறுத்தவரையில் ஒரு அறிவித்தல் வெளிவந்திருக்கிறது. வணிக வாகன காப்புறுதி பெற்ற பெரும்பாலான வாடிக்கையாளர்களுக்கு $165 ரீபேட்டாக வழங்கப்பட போகிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பிரிட்டிஷ் கொலம்பியா முதல்வர் ஜோன் ஹோகன் அவர்கள் இந்த அறிவித்தலை இன்று வெளியிட்டிருக்கின்றார். ஆகவே இது ஒரு சின்ன குறிப்பாக அவர் சொன்ன இன்னொரு விடயம், வாகன காப்புறுதி பெற்ற பெரும்பாலான ஓட்டுநர்கள் $110 கட்டணத்தையும், வணிக காப்புறுதி பெற்ற பெரும்பாலான வாடிக்கையாளர்கள் $165. ஆகவே 110 165 ரீபேட்டாக வழங்கப்பட போவதாக குறிப்பிட்டிருக்கின்றார். வான்கூவரில், குறிப்பாக பிசியிலே வான்கூவரில் தான் இந்த எரிபொருள் நிரப்பு நிலையங்களில் 2 வாரங்களுக்கு முன்னர் கிட்டத்தட்ட ஒரு லிட்டருக்கு $2 14% இருந்தது குறிப்பிடத்தக்கது. அந்த வகையில் இது ஒரு அதிகமான தொகையாக இல்லாவிட்டாலும் கூட ஓரளவுக்கு வாகன ஓட்டுநர்களுக்கு இது ஒரு உதவியாக வழங்கப்படும் என்று இன்று அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். ஆகவே இது குறித்த அறிவித்தலை அவர் இன்று வெளியிட்டதை அடுத்து நாங்கள் நிகழ்ச்சியில் பார்க்க போகிறோம். Some of the other inflationary pressures that are affecting people's lives here in British Columbia. Today, if we go to fill up at the pumps, sometimes it feels like it's a bit of a hold-up. Prices are at unprecedented levels, and those prices at the pump are a direct result of Vladimir Putin's invasion of Ukraine. The challenges of disruptions in international markets and disruptions in commodity prices are unavoidable, not just here in British Columbia and in Canada, but indeed around the world. But British Columbians still need to move around. We have a robust transportation network, public transit in our major urban centres, but large parts of British Columbia depend on single occupancy vehicles to get around, as do businesses who depend on using fleets or vehicles to conduct their trade throughout BC. So with these increases that we've seen, I asked Minister Farnworth, Minister Robinson, the Finance Minister, to look at what options we had to provide relief to British Columbians. We want to make sure that we do what we can to make people's lives a little bit better. That's been our focus since we formed government, whether it was removing medical services premiums forever, whether it was eliminating tolls for those who traveled in parts of British Columbia, whether it was ensuring that we fixed what was referred to so graphically as a dumpster fire at ICBC. The work at ICBC and the work of drivers across British Columbia have allowed us to provide 2 previous rebates to drivers, their money going back to them, and also, of course, because of the robust financial shape that the corporation is now in, we've been able to see a drastic decline in the cost of a policy. But despite our best efforts to find ways within the system to reduce costs for British Columbians, we've gone back to ICBC once again because of, again, the strong financial position they find themselves in as we come to the end of the current fiscal year. And we've been advised by the board and the executive that we'd be able to provide a one-time relief payment of $110 to personal drivers and up to $165 for commercial transportation. These small contributions will be large for many people across British Columbia, and we're very grateful for the hard work at ICBC from the staff and from those policyholders who have reduced prangs, and we've also seen, of course, increased dollars through investments. Minister Farnworth can talk about the robust position of the corporation at this time. But we're confident that these one-time contributions of $110 to individuals and $165 to businesses are timely to help ease some of the pressure on pocketbooks when it comes to gas prices. NKS Drapery and Blinds உங்கள் இல்லங்களை அழகாக்கவும் பாதுகாக்கவும் custom made draperies, blinds, shutters, shades என அனைத்தையும் ஒரே இடத்தில் பெற்றுக்கொள்ளலாம். NKS Drapery and Blinds தரமான நிறுவனங்களின் நிறைவான சேவை, நவீன டிசைன்களை உங்கள் எண்ணம் போல் தெரிவு செய்யலாம். இலவச மதிப்பீடும் செய்து தருகின்றார்கள். NKS Drapery and Blinds. அலையுங்கள் கேதா 416-321-6420 அல்லது இணையதளம் www.nksdrapery.com.
கோவிட்-19 பரிசோதனை மையம். கோவிட்-19 பரிசோதனை மையத்திற்கு யார் செல்ல வேண்டும்? உங்களுக்கு கோவிட்-19 இருப்பது தெரிந்தாலோ அல்லது சந்தேகப்பட்டாலோ மருத்துவ மதிப்பீட்டை பதிவு செய்ய வேண்டும். 105 கிப்சன் சென்டரில் ஒவ்வொரு புதன்கிழமைகளில் காலை 10 மணி முதல் மாலை 2:30 மணி வரையும், கேஃபேஸ் ஒன் ஸ்டாப் மல்டி சர்வீஸ் சென்டரில் ஒவ்வொரு வியாழக்கிழமைகளில் காலை 9:30 மணி முதல் மாலை 2:30 மணி வரையும் மருத்துவ ஆலோசனையும் கிடைக்கப்பெறும். மேலும் தகவலுக்கு 416-646-5108 என்ற இலக்கத்துக்கு அழையுங்கள் அல்லது www.cafesontario.ca என்ற இணையதளத்தை பார்வையிடவும். குட் ஈவினிங் கனடா பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள். டொரண்டோவிலே நேரம் 9:22 இருக்கிறது. வெளியிலே வெப்பநிலை 4 பாகை செல்சியஸாக உணரப்படுகிறது. இன்றைய நிகழ்ச்சிக்கு அனுசரணை வழங்குகின்றார் பேங்க் ஆஃப் மான்ட்ரியல் மோர்கேஜ் ஸ்பெஷலிஸ்ட் தரன் லிங்கம் அவர்கள். நீங்கள் சற்று முன்னர் பார்த்த அந்த காட்சியிலே பிரிட்டிஷ் கொலம்பியா மாகாண முதல்வர் ஜோன் ஹோகன் அவர்கள் சொன்ன விடயங்களை பார்த்திருப்பீர்கள். குறிப்பாக அவர் சொன்ன விடயம், சாதாரணமான வாகனங்களுக்கு $110 ரீபேட்டாக பெற்றுக்கொள்வார்கள். அதே மாதிரி கமர்ஷியல் வெஹிக்கிள்ஸ், அதாவது உங்களுடைய வேலைக்கு நீங்கள் பாவிக்கின்ற வாகனமாக இருந்தால் $165 ரீபேட்டாக கிடைக்கப்பெறும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இன்றைய நிகழ்ச்சிக்கு அனுசரணை வழங்குகின்றார் பிஎம்ஓ பேங்க் ஆஃப் மான்ட்ரியல் மோர்கேஜ் ஸ்பெஷலிஸ்ட் தரன் லிங்கம் அவர்கள். உங்களுடைய புதிதாக நீங்கள் வீடு வாங்குவதாக இருந்தாலும் சரி, அல்லது ஏற்கனவே நீங்கள் வீடு வாங்கி இரண்டாவது வீடு வாங்குவதாக இருந்தாலும் சரி, உங்களுக்கான மோர்கேஜ் தேவைகளுக்கு நீங்கள் இன்றே அவரை அழைத்து விவரங்களை பெற்றுக்கொள்ளுங்கள். வங்கியில் நீங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் இருக்கிறதா, வட்டி வீதம் எவ்வாறு இருக்கிறது, இப்படி அனைத்தையுமே நீங்கள் தமிழில் பேசி பெற்றுக்கொள்வதற்கு நீங்கள் தரன் லிங்கம் அவர்களை தொடர்பு கொள்ளலாம். நிகழ்ச்சியில் அடுத்து நாங்கள் பார்க்க போவது, இன்று டொரண்டோவை பொறுத்தவரையில் டொரண்டோ மேயர் ஒரு அறிவித்தலை காலை பொழுது வெளியிட்டிருந்தார். அவர் சொன்னது, 3வது முறையாக வருகின்ற அக்டோபர் மாதம் இந்த வருடம் நடைபெறுகின்ற நகரசபை தேர்தலிலே தான் போட்டியிடப் போவதாக குறிப்பிட்டிருக்கின்றார். ஏற்கனவே இவர் 2 முறை தெரிவாகியவர் என்பது குறிப்பிடத்தக்கது. அதிலே அவர் இன்று முக்கியமாக குறிப்பிட்ட ஒரு விடயம், இந்த நகரத்தை தான் விரும்புவதாகவும் இங்குள்ள மக்களுக்கு தான் சேவையாற்ற எண்ணம் விரும்புவதாகவும் குறிப்பிட்டிருக்கின்றார். அதோடு தன்னுடைய குடும்பத்தினரின் ஆதரவோடும் அன்போடும் தொடர்ந்து 3வது முறை தான் தேர்தலில் இணைக்கப் போவதாக சொல்லியிருக்கின்றார். 67 வயதான ஜான் டோரி அவர்கள் 2014ஆம் ஆண்டு முதல் தடவையாக டொரண்டோ நகர முதல்வராக தெரிவாகினார் என்பது குறிப்பிடத்தக்கது. ஆகவே இன்று அவர் இது தொடர்பான அறிவித்தலை வெளியிட்டிருந்தார். நிகழ்ச்சியில் அடுத்து நாங்கள் பார்க்க போவது மற்றும் ஒரு விடயம், இந்த பல விதமான ஊழியர்களுக்கு, குறிப்பாக இந்த அரசாங்கம் சார்ந்த ஊழியர்களுக்கு, அரசாங்க வேலைத்துறையில் இருப்பவர்களுக்கு அவர்கள் அதிகமாக பணத்தை பெற்றுக்கொள்கின்றார்கள், அது ஊதியம் பெற்றுக்கொள்கின்றார்கள், எல்லாம் பரவலாக புள்ளி விவரங்கள் எல்லாம் அடிக்கடி பல ஊடகங்களில் வெளிவரும். இன்று ஒரு செய்தி வெளிவந்திருக்கிறது. ஒன்டாரியோவின் மின் உற்பத்தி நிறுவனத்தின் தலைமை நிர்வாகியான ஹெனத் ஹார்ட்விக் அவர்கள் கடந்த வருடம் ஒன்டாரியோ பொதுத்துறையில் அதிக சம்பளம், அதாவது அதிக ஊதியம் பெற்றவராக பதிவாகி இருக்கின்றார். இன்று இந்த செய்தி பரவலாக பல ஊடகங்களிலும் பேசப்பட்டது. குறிப்பாக இந்த சன்ஷைன் லிஸ்ட் என்று சொல்லப்படுகின்ற ஒரு லிஸ்ட் ஒன்று ஒவ்வொரு முறையுமே வெளிவரும். அதிலே $1,00,000 அதிகமாக ஊதியம் பெறுபவர்களின் பட்டியல் வெளிவரும். அந்த வகையில் அந்த பட்டியல் இன்று வெளிவந்திருந்தது. இதிலே ஒன்டாரியோ பவர் ஜெனரேஷன் நிர்வாகிகள் மாகாணத்தின் அதிக சம்பளம் பெறும் முதல் 4 ஊழியர்கள் இருப்பதாக கூறப்பட்டது. அதிலே ஹார்ட்விக் $16,28,246 கடந்த வருடம் ஊதியமாக பெற்றிருக்கின்றார் என்று சொல்லப்படுகிறது. 16,26,246 நாங்கள் சொல்கிறதுக்கே கொஞ்சம் நேரம் எடுக்குது. அதே மாதிரி இன்னொரு விடயம், முதல்வர் டக்ஃபோர்ட் $2,08,974 எதிர்க்கட்சி தலைவரான NDP கட்சியின் ஒன்டாரியோ தலைவர் ஆண்ட்ரியா ஹார்வர்த் அவர்கள் $1,80,885 பெற்றுக்கொள்வதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது. இதிலே பொதுத்துறை ஊழியர்களின் எண்ணிக்கை 2020 முதல் 38,536 இருப்பது குறிப்பிடத்தக்கது. ஆகவே இந்த சன்ஷைன் லிஸ்ட்டை நீங்கள் இணையத்தில் தேடி பார்த்தீங்கன்னா நிச்சயமாக அதில் நீங்கள் இணைய விவரங்களையும் பார்க்கக்கூடியதாக இருக்கும். நிகழ்ச்சியில் அடுத்து நாங்கள் பார்க்க இருப்பது கனேடிய வளம் பகுதியில் இன்று நாங்கள் பார்க்க இருப்பது கனடாவின் சுகாதார அமைச்சர் வைஸ்
அமைச்சர் வந்து குறிப்பிட்ட விடயம் என்னவென்றால் இந்த 2 வருடங்களாக கோவிட்டின் காரணமாக அறுவை சிகிச்சை செய்கின்றவர்கள் குறிப்பாக உடனடியாக செய்ய வேண்டிய அறுவை சிகிச்சை இல்லாமல் கால பொழுதில் செய்ய வேண்டிய அறுவை சிகிச்சைகள் பிற்போடப்பட்டன. அதில் முக்கியமாக பலருக்கு தெரியும், வைத்தியசாலைகள் இந்த கோவிட் எண்ணிக்கை காரணமாக, தொற்று காரணமாக பலர் அனுமதிக்கப்பட்டதன் காரணமாக இவர்களுக்கு சென்று அங்கே அறுவை சிகிச்சை மேற்கொள்ள முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது. ஆகவே அவர்களுக்கு வழங்கப்பட்ட அப்பாயின்மெண்ட்ஸ் எல்லாமே பிற்போடப்பட்டன. பலருக்கு அது வந்து எந்த திகதி என்று கூட இல்லாமல் நிறுத்தப்பட்டது. அந்த வகையில் இப்பொழுது இந்த கோவிட்டின் பின்னராக படிப்படியாக கனடாவை பொறுத்தவரையில் பல வைத்தியசாலைகளிலே மீண்டும் இந்த பிற்போடப்பட்ட அறுவை சிகிச்சைகளை மேற்கொள்வதற்கு திகதிகள் வழங்கப்பட்டு வருகின்றன. துரித கதியில் இதை செய்வதற்காக பல்வேறு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. அந்த வகையில் இன்று மத்திய அரசாங்கம் அனைத்து குறிப்பாக கனடா ரீதியாக இந்த அறுவை சிகிச்சைகளை மேற்கொள்வதற்கு 2 பில்லியனுக்கும் அதிகமான தொகை நிதியுதவியை வழங்கப் போவதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே இது குறித்து கனடாவின் சுகாதார அமைச்சர் முதல் குறிப்பிட்ட விடயங்களை பார்த்து கொண்டு நாங்கள் தொடர்ந்து பேசுவோம். இப்பொழுது கனடிய வலத்தில் பார்க்கலாம். We have some very important news to share for Canadians and their family today. Our announcement is twofold. First, we have news to share with regards to surgical backlogs, and second, we will briefly lay out our vision for the future of federal and provincial collaboration on healthcare in Canada. In many cases, the pandemic has brought to light problems that have already existed for many years and made things even more difficult. This is particularly true in the case of delays for surgeries, diagnostics, and treatments of all kinds. This problem was not and is not new, but the pandemic has contributed to exacerbating it even more acutely. These delays are a burden that can be very hard to bear for the affected patients, their families, and their loved ones, as well as for the healthcare workers caring for them. Imagine for a moment that you were diagnosed with cancer, recommended surgery, and that, when the time comes, you're informed that your surgery must be postponed. The reality is that for lack of time, lack of staff, and lack of space available to operate, too many of our fellow citizens have suffered and are still suffering this ordeal. In 2022, this should simply not be happening in Canada. Today, on behalf of the federal government, we are pleased to announce an investment of $2 billion to help our provincial and territorial partners significantly reduce the backlog of surgeries delayed because of COVID-19. This major investment could help provinces and territories clearing hundreds of thousands of backlog surgeries, such as cancer and heart surgeries or hip replacements. These amounts will be transferred to our provincial and territorial partners through a one-time top-up of the Canada Health Transfer. This is a significant first step on the road to addressing the major healthcare challenges ahead of us. In addition to the $4 billion for backlogs announced in March 2021, today's announcement will help repair the damage caused to our healthcare system by the pandemic. It is also setting us on the longer-term path towards ensuring that our healthcare system can meet the structural and demographic challenges of the 21st century. In order to do this, we will want to work collaboratively with our provincial and territorial partners and focus on the needs of patients and the achievements of concrete outcomes. Although it is not over yet, we already can and must learn from the pandemic. மாயாஸ் பர்னிச்சர் வழங்கும் இந்த வருடத்தின் அதிரடி மலிவு விற்பனை. உங்கள் வீட்டுக்கான அனைத்து தளபாடங்களும் மிக மிக மலிவு விலையில். ஒரே இடத்தில் அனைத்து தளபாடங்களும் மலிவு விலையில். புத்தம் புதிய டிசைன்களில் பெட்ரூம் செட், டைனிங் ரூம் செட், லிவிங் ரூம் பர்னிச்சர். இவை தவிர மலேசியா, இத்தாலி, சைனா, இந்தோனேஷியா போன்ற நாடுகளில் இருந்து தெரிவிக்கப்பட்ட நவீன டிசைன், உறுதியான கனதியான தளபாடங்கள் உங்கள் இல்லங்களுக்கு இலவச விநியோகம் செய்கின்றார்கள். ஸ்கார்பரோவில்
கனடியன் பின் சந்திப்பில் மாயாஸ் பர்னிச்சர் வழங்கும் அதிரடி மலிவு விற்பனை 416-669-1214 www.mayasfurniture.ca. MP Accounting and Finance Services உங்கள் வரி தேவை வியாபார கணக்கு எதுவாயினும் திறமை அனுபவம் தேர்ச்சி பெற்ற கணக்காளர் அரிஏ அரிகரன் MP Accounting and Finance Services Corporate Tax Personal Tax Planning Accounting Financial Statements Business Plans அனைத்துக்கும் இந்த துறையில் அனுபவம் வாய்ந்தவர் அரிஏ அரிகரன் Chartered Professional Accountant ஸ்காப்ரோவிலே பிரிமிலியன் ப்ரோக்ரஸ் சந்திப்பில் MP Accounting and Finance Services 416-293-1616 அல்லது www.aricpa.ca என்ற இணையத்தில் விவரங்களை பெற்றுக் கொள்ளலாம். குட் ஈவினிங் கனடா பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள். டொரண்டோவிலே 9:31 வெளியிலே வெப்பநிலை 4 பாகை செல்சியஸ். இன்றைய நிகழ்ச்சிக்கு அனுசரணை வழங்குகின்றார் பேங்க் ஆஃப் மான்ட்ரியல் மோர்ட்கேஜ் ஸ்பெஷலிஸ்ட் தரன் லிங்கம் அவர்கள். உங்களுடைய அனைத்து விதமான மோர்ட்கேஜ் தேவைகள் எதுவாக இருந்தாலும் நீங்கள் தரன் லிங்கம் அவர்களை தொடர்பு கொண்டு பேசலாம், பெற்றுக்கொள்ளலாம். நிகழ்ச்சியில் நீங்கள் பார்த்திருப்பீர்கள், குறிப்பாக கனடாவின் சுகாதார அமைச்சர் ஜீன் வைஸ் டூக்ளோஸ் அவர்கள் வழங்கிய விவரங்களை பார்த்திருப்பீர்கள். ஆகவே இந்த கோவிட்டின் பின்னர் இப்பொழுது மீண்டும் அறுவை சிகிச்சைகள் மேற்கொள்ளப்படுகின்றன. அதற்காக $2 பில்லியன் அதிகமான நிதி ஒதுக்கப்பட்டிருப்பதாக மத்திய அரசாங்கம் அறிவித்திருக்கிறது. நிகழ்ச்சியில் நாங்கள் அடுத்து பார்க்க இருப்பது, இது ஒரு அதிர்ச்சி தருகின்ற, பலருக்கு அதிர்ச்சி தரக்கூடிய விடயமாக கூட இருக்கலாம். என்ன என்று பார்த்தீர்களானால், இந்த ஸ்பீட் கேமரா பல இடங்களில் பொருத்தப்பட்டிருக்கின்றன. நீங்களே பார்த்திருப்பீர்கள். ஸ்பீட் கேமரா நான் சொல்கிறது சிக்னல் லைட்டில் நீங்கள் பார்த்திருக்கின்ற அந்த ரெட் லைட் கேமராவை தாண்டி இப்பொழுது ஸ்பீட் கேமரா பல இடங்களில் ஒரு கிரே கலரில் ஒரு பாக்ஸ் மாதிரி பல வீதிகளில், குறிப்பாக ஸ்கூலுக்கு பக்கத்தில் எல்லாம் சின்ன சின்ன இடங்கள்ல எல்லாம் வைக்கப்பட்டிருக்கும் சின்ன குறுந்தெருக்கள் எல்லாம். இதில் பலர் ஒருவரே பலமுறை டிக்கெட்டுகள் வாங்கியிருப்பதாக நாங்கள் பார்த்திருக்கிறோம், கூடுதலான கூடிய வேகத்தில் சென்று. ஆனால் இன்று ஒரு செய்தி வந்திருக்கிறது என்னவென்றால், 400க்கும் அதிகமான சிட்டி வெஹிக்கிள்ஸ், அதாவது நகரசபையின் வாகனங்கள் இந்த ஸ்பீட் கேமராவிலே சிக்கியிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. அதில் குறிப்பாக என்னென்ன வாகனங்கள் என்றும் அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள். இதில் பார்த்தீர்களானால் குறிப்பாக டொரண்டோ ஹவுசிங் கம்பெனியுடைய 90க்கும் அதிகமான வாகனங்கள் இதிலே அகப்பட்டிருக்கிறது. பூங்கா, அதாவது பார்க் சம்பந்தமாக ரீக்ரியேஷன் பார்க்குக்கு உபயோகப்படுத்துகின்ற நகரசபை வாகனங்கள் இதிலே சிக்கியிருக்கின்றன. வாட்டர் சப்ளை வாகனங்கள் சிக்கியிருக்கின்றன. சாலிட் வேஸ்ட், அதாவது கார்பேஜ் கலெக்ஷன், இந்த வாகனங்கள் சிக்கியிருக்கின்றன. இப்படி 400க்கும் அதிகமான வாகனங்கள் இந்த ஸ்பீட் கேமராவிலே சிக்கியிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே தனியாக பொதுமக்கள் என்று இல்லாமல் நகரசபை ஊழியர்களுடைய வாகனமும் 400க்கும் அதிகமானவை இதிலே சிக்கியிருப்பதாக கூறப்பட்டிருக்கிறது. ஆகவே இதில் பணியாற்றுபவர்கள் கூட இந்த பொறுப்பேற்று நடக்கின்றார்கள் என்பதை இது பலருக்கு அதிர்ச்சியாக இருக்கிறது. ஆகவே நீங்கள் ஒரு நகரசபையில் வேலை செய்கின்ற பொழுது அந்த வாகனங்கள் கூட அதிவேகமாக செல்கின்ற பொழுது, கடந்த வருடம் நாங்கள் நேற்றைய செய்தியில் குறிப்பிட்டிருந்தோம், 81 மரணங்கள் அதிவேகமாக சென்றதன் காரணமாக சாலைகளிலே இறந்திருக்கின்றார்கள் என்று குறிப்பிட்டிருந்தோம். ஆகவே மிக மிக முக்கியமான ஒரு விடயம். குறிப்பாக அண்மை காலங்களை பார்த்தீர்களானால் கடந்த 2-3 வருடங்களுக்குள் பல வீதிகள், டொரண்டோவை பொறுத்தவரையில் 60 கிலோமீட்டர் ஸ்பீடில் நீங்கள் செல்ல வேண்டிய வீதிகள் கூட குறைக்கப்பட்டு 50 கிலோமீட்டராக குறைக்கப்பட்டு பல வீதிகளில் நீங்கள் பார்த்திருப்பீர்கள். ஆகவே இந்த வேகம் குறைப்பு என்பது மிக மிக முக்கியமான ஒன்று, விபத்துக்களை நாங்கள் தவிர்ப்பதற்கு. நிகழ்ச்சியில் அடுத்து நாங்கள் பார்க்க போவது கனேடிய நாணய மாற்று விகிதம். இலங்கையை பொறுத்தவரையில் மீண்டும் ஒரு அதிகரித்த நிலையை காணக்கூடியதாக இருக்கிறது. 238 இலங்கை ரூபாவாகவும், இந்தியாவை பொறுத்தவரையில் 61 இந்திய ரூபாவாகவும் இருக்கிறது. ஏனைய நாடுகளில் நாணய மாற்று விகிதம் எவ்வாறு இருக்கிறது பார்ப்போம். பிராம்டனில் அமைந்திருக்கும் கொலம்பியா மணி டிரான்ஸ்பரின் அனுசரணையில் கனேடிய நாணய மாற்று விகிதம் மார்ச் மாதம் 25ஆம் தேதி வெள்ளிக்கிழமை இலங்கை 238 இலங்கை ரூபா, இந்தியா 61 இந்திய ரூபா, அமெரிக்கா 0.81 அமெரிக்க டாலர், ஐரோப்பா 0.73 யூரோ, சுவிட்சர்லாந்து 0.75 சுவிஸ் பிராங்க், பிரித்தானியா 0.61 பிரித்தானிய பவுண்ட்ஸ், ஆஸ்திரேலியா 1.07 ஆஸ்திரேலிய டாலர், சிங்கப்பூர் 1.09 சிங்கப்பூர் டாலர். பிராம்டனில் அமைந்திருக்கும் கொலம்பியா மணி டிரான்ஸ்பரின் அனுசரணையில் கனேடிய நாணய மாற்று விகிதம் மார்ச் மாதம் 25ஆம் தேதி வெள்ளிக்கிழமை. கனடா பிராம்டனில் இருக்கும்
பெரிய தமிழர் நிறுவனம். கொலம்பியா வெட்டிங் இன்விடேஷன் முதல் அனைத்து பிரிண்டிங் தேவைகளுக்கும் கொலம்பியா பிரிண்டிங். நீங்கள் அனுப்பும் பணம் உலகின் எந்த நாடுகளுக்கும் நம்பிக்கையோடு கிடைத்திட கொலம்பியா மணி டிரான்ஸ்பர். திரைப்படங்கள், பாடல்கள், MP3 என அனைத்தும் உடனுக்குடன் பெற்றிட கொலம்பியா வீடியோ. சொன்னா இது ஒரு குட்டி மால் மாதிரி. நமது வாழ்வியல் நாம் எதிர்பார்ப்பது போன்று சில தருணங்களில் நமக்கு அமைந்து விடாது. கசப்பான அனுபவங்களை கடந்து செல்லும் போது நமக்கான உரிமைகளும் நம்பிக்கையும் அவசியமாகிறது. கனடிய சட்டத்திட்டத்துக்கு அமைய உங்களுக்கு உதவிட ஷாயா லா ப்ரொஃபஷனல் கார்ப்பரேஷன், ஃபேமிலி லா, பிசினஸ் லா, ரியல் எஸ்டேட் லா, வில்ஸ், எஸ்டேட்ஸ், சட்ட ஆலோசனைகளை பெற்றிடவும் சட்ட நடவடிக்கை தேவைகளுக்கும் ஷைனிகா சுரேஷ். நமது எதிர்காலம் நமது நம்பிக்கை. ஷாயா லா ப்ரொஃபஷனல் கார்ப்பரேஷன் 416-970-5050 www.shayalpc.com. குட் ஈவினிங் கனடா பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள். டொரண்டோ விலை நேரம் 9:36. வெளியிலே வெப்பநிலை 4 பாகை செல்சியஸ். இன்றைய நிகழ்ச்சிக்கு அனுசரணை வழங்குகின்றார் பேங்க் ஆஃப் மான்ட்ரியல் மோர்ட்கேஜ் ஸ்பெஷலிஸ்ட் தரன் லிங்கம் அவர்கள். நாணய மாற்று விகிதம் பார்த்தீர்கள், இலங்கையை பொறுத்தவரையில் ஒரு கடந்த 2-3 வாரங்களுக்குள் அதிகரித்து கொண்டே செல்லுகிறது இந்த தொகை. ஆகவே நாளை அல்லது வருகின்ற திங்கட்கிழமை மீண்டும் அவ்வாறு நிலைமை இருக்கப் போகிறது என்று பொறுத்திருந்து பார்க்கலாம். நிகழ்ச்சியில் அடுத்து பார்க்க போவது கலையரங்கம். இன்றைய கலையரங்கத்தில் ஒரு இசை வடிவமான ஒரு கலைப்படைப்பை பார்க்க போகின்றோம். பல கலைஞர்கள் கனடாவிலே இருக்கின்றீர்கள். பல கலைஞர்கள் தொடர்ச்சியாக தங்களுடைய கலைப்படைப்புகளை நமது நிகழ்ச்சியில் ஒளிபரப்புவதற்கு அனுப்பி வைத்துக் கொண்டிருக்கின்றீர்கள். அவைகளுக்கு அனைவருக்குமே நன்றியை தெரிவித்துக் கொண்டு புதிதாக பல கலைஞர்கள், இளம் கலைஞர்கள் உருவாகி வருகின்றீர்கள். உங்களுடைய கலைப்படைப்புகளையும் அனுப்பி வையுங்கள். நிச்சயமாக எங்களுடைய நிகழ்ச்சியில் சேர்த்துக் கொள்வோம். எங்களுடைய வாட்ஸ்அப் இலக்கத்தில் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் அல்லது உங்களுடைய யூடியூப் லிங்கை அனுப்பி வையுங்கள். இன்றைய நிகழ்ச்சியில் நாங்கள் பார்க்க போகின்ற இந்த இசை ஃப்ளூட் சிவா என்று அழைக்கப்படுகின்ற இசை கலைஞர் சிவா அவர்களுடைய ஒரு இசை படைப்பு. கேட்பதற்கு இனிமையாக இருக்கும், பார்க்கவும் அழகாக இருக்கும். ஆகவே பார்ப்போம் கலையரங்கம்.
உங்கள் குடும்பத்துக்கான பாதுகாப்பு காப்புறுதி. உங்கள் வருமானத்துக்கேற்ப குறைந்த விலையில் அனைத்து காப்புறுதிகளையும் பெற்றுக் கொள்ளலாம். ஆயுள் காப்புறுதி, மருத்துவ பரிசோதனையற்ற காப்புறுதி, கொடிய நோய்களுக்கான காப்புறுதி, இவற்றோடு குழந்தைகளுக்கான கல்வி சேமிப்பு, டிராவல் இன்சூரன்ஸ், குரூப் இன்சூரன்ஸ் என அனைத்தையும் பெற்றுட லைஃப் 100 இன்சூரன்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இத்துறையில் பல வருட கால அனுபவம் கொண்ட தமிழர் நிறுவனம். அழையுங்கள் ஸ்ரீதரன் துரைராஜா 416-321-2500. மேலதிக விவரங்களுக்கு life100.ca. குறிப்பிட்ட சனிக்கிழமைகளில் காலை 11 மணிக்கு கேளுங்கள் தரப்படும் தகவல் நிகழ்ச்சி. மருத்துவம், காப்புறுதி, வருமான வரி, வீடு வாங்குவது விற்பது, வீட்டு அடமான கடன், உளவள ஆலோசனை, வாகன காப்புறுதி, குடிவரவு மாற்றங்கள் போன்ற துறைகளில் சிறந்து விளங்கும் வல்லுநர்களை அழைத்து வந்து அவர்கள் மூலமாக உங்கள் கேள்விகளுக்கு பதில் வழங்கும் நிகழ்ச்சி கேளுங்கள் தரப்படும். சனிக்கிழமைகளில் காலை 11 மணிக்கு எதிர்பாருங்கள். குட் ஈவினிங் கனடா பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள். 9:43 டொரண்டோவிலே கலையரங்கம் பகுதியில் ஃப்ளூட் சிவா கலைஞருடைய இசை வடிவம் பார்த்தீர்கள். உங்களுடைய கலைப்படைப்புகளும் எமது நிகழ்ச்சியில் இடம்பெற விரும்பினால் நிச்சயமாக எமக்கு அனுப்பி வையுங்கள். எங்களுடைய வாட்ஸ்அப் இலக்கத்தில் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். ஃப்ளூட் சிவா அவர்களுடைய மேலதிகமான வீடியோக்களை நீங்கள் பார்க்க விரும்பினால் யூடியூபில் அவருடைய பேரை சர்ச் செய்தீர்களானால் நிச்சயமாக பல கலைப்படைப்புகள், இசைப்படைப்புகள் இருக்கின்றன, நீங்கள் பார்க்க முடியும். நிகழ்ச்சியில் அடுத்து நாங்கள் பார்க்க இருப்பது நாளை நிலவுகின்ற காலநிலை. நாங்கள் இளைய தொழிற் காலத்தில் இருந்தாலும் கூட பல இடங்களில் நாளை மறுதினம் 2 தினங்களுமே வார இறுதி நாட்களில் லேசான பனிப்பொழிவுக்கான சாத்தியக்கூறுகளும் இருக்கின்றன. வெப்பநிலையிலும் சற்று வீழ்ச்சி இருப்பதாக காணக்கூடியதாக இருக்கிறது. ஆகவே பார்க்கலாம் நாளை காலநிலை எவ்வாறு. ஹோம் லைஃப் ஃபியூச்சர் ரியல்டிங் வீடு விற்பனை முகவர் மற்றும் புரோக்கரேஜ் செல்வா வெற்றிவேல் அவர்களின் அனுசரணையில் மார்ச் மாதம் 26ஆம் தேதி சனிக்கிழமை நிலவும் காலநிலை. டொரண்டோவில் அதிகூடிய வெப்பநிலை 6 பாகை செல்சியஸ், அதை குறைந்த வெப்பநிலை 0.5 பாகை செல்சியஸ். நாளைய நாள் முகில் கூட்டம் நிறைந்த நாளாக இருக்கும். மழை மற்றும் உறைமழைக்கான சாத்தியக்கூறுகள் தென்படுகின்றன. ஒட்டோவாவில் அதிகூடிய வெப்பநிலை 6 பாகை செல்சியஸ், அதி குறைந்த வெப்பநிலை 0.4 பாகை செல்சியஸ். நாளைய நாள் முகில் கூட்டம் நிறைந்த நாளாக இருக்கும். பனி மற்றும் உறைமழைக்கான சாத்தியக்கூறுகள் தென்படுகின்றன. மான்ட்ரியாலில் அதிகூடிய வெப்பநிலை 7 பாகை செல்சியஸ், அதி குறைந்த வெப்பநிலை 0.1 பாகை செல்சியஸ். நாளைய நாள் சூரிய ஒளி மற்றும் முகில் கூட்டம் இணைந்த நாளாக இருக்கும். பனிப்பொழிவுக்கான சாத்தியக்கூறுகள் தென்படுகின்றன. கல்கரியில் அதிகூடிய வெப்பநிலை 9 பாகை செல்சியஸ், அதி குறைந்த வெப்பநிலை 2 பாகை செல்சியஸ். நாளைய நாள் சூரிய ஒளி மற்றும் முகில் கூட்டம் இணைந்த நாளாக இருக்கும். வான்கூவரில் அதிகூடிய வெப்பநிலை 11 பாகை செல்சியஸ், அதி குறைந்த வெப்பநிலை 9 பாகை செல்சியஸ். நாளைய நாள் முகில் கூட்டம் நிறைந்த நாளாக இருக்கும். மழைக்கான சாத்தியக்கூறுகள் தென்படுகின்றன. ஹோம் லைஃப் ஃபியூச்சர் ரியல்டிங் வீடு விற்பனை முகவர் மற்றும் புரோக்கரேஜ் செல்வா வெற்றிவேல் அவர்களின் அனுசரணையில் மார்ச் மாதம் 26ஆம் தேதி சனிக்கிழமை நிலவும் காலநிலை. உங்கள் வாழ்க்கையின் வெற்றிக்கு ஹோம் லைஃப் ஃபியூச்சர் ரியல்டியில் இணையுங்கள். டாப் 5 ஹோம் லைஃப் புரோக்கரேஜ் இன் கனடா. புரோக்கர் ஆஃப் ரெக்கார்ட் செல்வா வெற்றிவேலின் அனுபவ பட்டறிவுடன் கூடிய பயிற்சி. 600க்கும் மேற்பட்ட முகவர்கள் நமது சமூகத்தில் 1000க்கும் மேற்பட்ட முகவர்களை உருவாக்கிய பெருமை. 4000 சதுர அடி பரப்பில் ஒரே கூரையின் கீழ் பிரைவேட் லெண்டிங், மோர்ட்கேஜ், இன்வெஸ்ட்மெண்ட், லா ஃபர்ம், இன்ஹவுஸ் ட்ரைனிங், நெட்வொர்க்கிங் ஈவென்ட்ஸ், செமினார்ஸ், இன்னும் பல. ரியல் எஸ்டேட் துறையில் உங்களை அடுத்த நிலைக்கு உயர்த்திட ஹோம் லைஃப் ஃபியூச்சர் ரியல்டி. காலநிலை பார்த்தாகிவிட்டது. ஆகவே இப்பொழுது செய்திக்கான நேரம் 9:45 டொரண்டோவிலே கனடிய செய்திகளோடு இணைந்து கொள்கின்றார் துஷ்யந்தி குணரெட்னம். பார்க்கலாம். நீங்கள் கனடாவா அல்லது கனடா நாட்டில் என்ன நடக்கிறது தெரிந்து கொள்ள வேண்டுமா? கனடிய செய்திகள், தகவல்களை தமிழில் குறுகிய நேரத்தில் அறிந்து கொள்ள திங்கள் முதல் வெள்ளி வரை இரவு 9 மணிக்கு குட் ஈவினிங் கனடா IPTV, Facebook, YouTube, WhatsApp போன்ற சமூக வலைத்தளங்களோடாக நேரடியாக அறிந்து கொள்ளுங்கள். வியாபாரத்துக்கு அழகு விளம்பரம். உங்கள் விளம்பரங்களும் எமது நிகழ்ச்சியில் இடம்பெற்று பல நூற்றுக்கணக்கான வாடிக்கையாளர்களை சென்றடைய எம்மை தொடர்பு கொள்ளுங்கள். குட் ஈவினிங் கனடா. 100% கனடிய செய்திகள், தகவல்களை தமிழில் அறிந்து கொள்ள பார்க்க தவறாதீர்கள். குட் ஈவினிங் கனடா.
வணக்கம். இன்று மார்ச் மாதம் 25ஆம் தேதி வெள்ளிக்கிழமை. பேங்க் ஆஃப் மான்ட்ரியால் மார்ட்கேஜ் ஸ்பெஷலிஸ்ட் தரன் லிங்கம் ஆதரவில் goodevningcanada.com தேசியம்நேஷன்.com ஆகிய இணையதளங்களின் இன்றைய கனேடிய செய்திகள். செய்தி தொகுப்பு தேசியம் சஞ்சிகை குழுமம். கனடா சிவில் உரிமை மீறல்களின் சின்னமாக மாறியுள்ளதென 2 ஐரோப்பிய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் குற்றம் சாட்டினர். ஆன்மீக கோவிட் கட்டுப்பாடுகளுக்கு எதிரான போராட்டங்களை கையாண்ட விதம் குறித்து 2 ஐரோப்பிய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ மீது கடுமையான விமர்சனங்களை முன்வைத்தனர். குரோஷியாவின் ஐரோப்பிய நாடாளுமன்ற உறுப்பினர் மிஸ்லவ் கலாவ்ஸ்கிக், ஜெர்மன் ஐரோப்பிய நாடாளுமன்ற உறுப்பினர் கிறிஸ்டின் ஆண்டர்சன் ஆகியோர் இந்த விமர்சனத்தை முன்வைத்தனர். வங்கிக் கணக்குகளை முடக்குவதற்கு அவசரகால சட்டத்தை செயல்படுத்துவதன் மூலம் கனேடிய அரசாங்கம் எடுத்த நடவடிக்கைகளை கொலாக்வேஸ் கடுமையாக சாடினார். ட்ரூடோ எந்தவொரு ஜனநாயகத்திற்கும் அவமானம் என கூறிய ஆண்டர்சன் பிரதமரை தனது இருப்பை காப்பாற்றுமாறு கேட்டுக்கொண்டார். நேற்று முன்தினம் ஐரோப்பிய நாடாளுமன்றத்தில் பிரதமர் ட்ரூடோ உரையாற்றிய பின்னர் இந்த விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டன. 3வது அரசியல்வாதியான ரொமேனிய ஐரோப்பிய நாடாளுமன்ற உறுப்பினர் கிறிஸ்டின் டேரஸ் ட்ரூடோ உரையாற்றிய நிகழ்வில் கலந்து கொள்ள மறுத்திருந்தார். இந்த 3 நாடாளுமன்ற உறுப்பினர்களும் கோவிட் கட்டுப்பாடுகளுக்கும் தடுப்பூசி வழங்கல்களுக்கும் எதிரான நிலைப்பாட்டை கொண்ட வலதுசாரி கட்சிகளின் உறுப்பினர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. ஆன்டாரியோ மாகாணம் கோவிட் கட்டுப்பாடுகளை விரைவில் நீக்கவில்லை என முதல்வர் டக்ஃபோர்ட் தெரிவித்தார். மருத்துவமனைகளில் தொற்றின் காரணமாக அனுமதிக்கப்படுபவர்களின் எண்ணிக்கை அண்மையில் அதிகரிப்பதாக அறிகுறிகள் வெளியாகியுள்ளன. இருந்தபோதிலும் மாகாணம் கட்டுப்பாடுகளை மிக விரைவில் நீக்கியதாக தான் நம்பவில்லை என முதல்வர் என்று கூறினார். வட அமெரிக்காவில் கட்டுப்பாடுகள் கடைசியாக நீக்கிய மாகாணங்களில் ஒன்டாரியோவும் ஒன்று என ஃபோர்ட் குறிப்பிட்டார். முந்தைய அலைகளில் இருந்ததைப் போல தொற்றின் எண்ணிக்கை அதிகரித்தால் அரசாங்கம் மீண்டும் கட்டுப்பாடுகளை அறிமுகப்படுத்த வேண்டியதில்லை என ஃபோர்ட் பரிந்துரைத்தார். ஒன்டாரியோ அரசாங்கம் கடந்த திங்கட்கிழமை பெரும்பாலான இடங்களில் முகமூடி கட்டுப்பாடுகளை நீக்கியிருந்தது குறிப்பிடத்தக்கது. பிரிட்டிஷ் கொலம்பியாவில் அதிகரித்த எரிபொருள் விலையால் பாதிக்கப்பட்ட ஓட்டுநர்கள் விரைவில் மாகாணத்தில் இருந்து தள்ளுபடி கட்டணம் ஒன்றை பெறுவார்கள் என முதல்வர் ஜான் ஹாகன் தெரிவித்தார். கடந்த மாதம் பிரிட்டிஷ் கொலம்பியா மாகாணத்தில் அடிப்படை வாகன காப்புறுதி பெற்ற பெரும்பாலான ஓட்டுநர்கள் $110 கட்டணத்தை பெறுவார்கள் என ஹாகன் கூறினார். வணிக வாகன காப்புறுதி பெற்ற பெரும்பாலான வாடிக்கையாளர்கள் $165 கட்டணம் பெறுவார்கள் எனவும் இன்று அறிவிக்கப்பட்டது. தாமதங்களை தவிர்ப்பதற்காக வாகன வகைகளின் அடிப்படையில் தள்ளுபடிகள் பிரிக்கப்படவில்லை என முதல்வர் அலுவலகம் கூறியது. பல வான்கூவர் எரிபொருள் நிரப்பு நிலையங்களில் 2 வாரங்களுக்கு முன்னர் எரிபொருளின் விலை லீட்டருக்கு 214.9% விற்பனையானது குறிப்பிடத்தக்கது. ஆன்டாரியோ மின் உற்பத்தி நிறுவனத்தின் தலைவரும் தலைமை நிர்வாக அதிகாரியுமான கெனித் ஹாட்வேக் கடந்த வருடம் ஆன்டாரியோ பொதுத்துறையில் அதிக ஊதியம் பெற்றவராக மீண்டும் பதிவாகியுள்ளார். ஆன்டாரியோவின் சன்ஷைன் லிஸ்ட் எனப்படும் $1,00,000 அதிகமான ஊதியம் பெற்றவர்களின் பட்டியல் இன்று வெளியானது. இதில் ஒன்டாரியோ பவர் ஜெனரேஷன் நிர்வாகிகள் மாகாணத்தில் அதிக சம்பளம் பெறும் முதல் 4 பொது ஊழியர்களாக உள்ளனர். ஹாட்விக் $16,28,246 கடந்த வருடம் ஊதியமாக பெற்றுள்ளார். முதல்வர் டக்ஃபோர்ட் $2,08,974 எதிர்க்கட்சித் தலைவர் ஆண்ட்ரியா ஹோவார்ட் $1,80,885 ஊதியமாக பெற்றுள்ளனர். 1,00,000க்கு மேல் சம்பாதிக்கும் பொதுத்துறை ஊழியர்களின் எண்ணிக்கை 2020ஆம் ஆண்டு முதல் 38,536 அதிகரித்துள்ளதென இங்கு குறிப்பிடப்பட்டது. தொடர்ந்து 3வது முறையாகவும் டொரண்டோ நகர முதல்வர் பதவிக்கு போட்டியிட உள்ளதாக ஜான் டோரி என்று அறிவித்தார். எதிர்வரும் அக்டோபர் மாதம் நடைபெறவுள்ள நகரசபை தேர்தலில் போட்டியிடும் தனது எண்ணத்தை இன்று டோரி வெளியிட்டார். 67 வயதான டோரி 2014ஆம் ஆண்டு முதல் தடவையாக டொரண்டோ நகர முதல்வராக தெரிவாகினார். 2 தடவைகள் மாத்திரமே நகர முதல்வர் பதவியில் இருக்க விரும்புவதாக முதலில் தெரிவித்த அவர் அண்மைய காலங்களில் 3வது தடவையாக தேர்தலில் ஈடுபடும் தனது ஆர்வத்தை வெளிப்படுத்தினார். டொரண்டோவை வழிநடத்துவதை விரும்புவதாகவும் நகரத்தின் வளர்ச்சியை தொடர்ந்து முன்னேற்ற விரும்புவதாகவும் டோரி கூறினார். தொற்றின் காரணமாக நிறுத்தப்பட்ட பணிகளை தொடர்வதே மீண்டும் தேர்தலை நாடுவதற்கான காரணம் என டோரி தெரிவித்தார். பேங்க் ஆஃப் மான்ட்ரியால் மார்ட்கேஜ் ஸ்பெஷலிஸ்ட் தரன் லிங்கம் ஆதரவிலான இன்றைய கனேடிய செய்திகள் நிறைவு பெறுகின்றன.
எமது செய்தி தொகுப்பு வார நாட்களில் இரவு எமது யூடியூப் சேனலில் பதிவேற்றப்படும். மீண்டும் திங்கட்கிழமை சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். குறைந்த வட்டி விகிதத்தில் உங்கள் வீட்டுக்கான மோட்கேஜை பெற்றுக்கொள்ள அழையுங்கள் தரன் லிங்கம் மோட்கேஜ் ஸ்பெஷலிஸ்ட். ப்ரீ அப்ரூவ்ட் மோட்கேஜ், ரீஃபினான்சிங் இவற்றோடு முதல் முறையாக வீடு வாங்குகிறீர்களா? மேலும் சிறப்பு சலுகைகள். பேங்க் ஆஃப் மொன்ட்ரியல் மோட்கேஜ் முகவர் தரன் லிங்கம் 647-628-0800. இன்றை அழைத்து உங்கள் வீட்டுக்கான மோட்கேஜை குறைந்த வட்டி விகிதத்தில் பெற்றுக் கொள்ளுங்கள். உங்கள் கை தொலைபேசிகளில் தமிழில் கனேடிய செய்திகள், கனேடிய தகவல்களை அறிந்து கொள்ள GEC தமிழ் ஆப் உதவுகிறது. உடனே GEC தமிழ் டிவி ஆப்பினை டவுன்லோட் செய்யுங்கள். ஆண்ட்ராய்டு, iOS ஆகிய தளங்களில் இப்பொழுதே நீங்கள் டவுன்லோட் செய்து கொள்ளலாம். கனடா நாட்டின் செய்திகள், தகவல்கள் தினமும் அறிந்து கொள்வதோடு உங்கள் விளம்பரங்களும் பல நூற்றுக்கணக்கான பார்வையாளர்களை சென்றடைய GEC தமிழ் டிவி. நன்றி துஷ்யந்தி குணரட்னம். கனேடிய செய்திகளுக்கு 9:53 டொரண்டோவிலே இதுவரை குட் ஈவினிங் கனடா நிகழ்ச்சியை பார்த்த நேயர்கள் அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். நிகழ்ச்சி குறித்த உங்கள் கருத்துக்களை அந்தந்த சமூக வலைத்தளங்கள் மூலமாக நீங்கள் எங்கே பார்க்கின்றீர்களோ அதன் கீழேயே நீங்கள் பதிவு செய்யலாம். அல்லாவிட்டால் உங்களுடைய வாட்ஸ்அப் இலக்கம் 4162920033 என்ற வாட்ஸ்அப் இலக்கத்துக்கு நீங்கள் அனுப்பி வைக்கலாம். நாளை மறுதினம் சனி ஞாயிறு தினங்கள் பாதுகாப்பாக இருங்கள். காலநிலை சற்று குளிராக இருக்கப் போகிறது. மீண்டும் நாங்கள் திங்கட்கிழமை மற்றொரு குட் ஈவினிங் கனடா நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம், குட் நைட்.